ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அலாரம் அடிக்கிற மாதிரியும் அது கூடவே மோட்டர் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சர்க்யூட் செஞ்சுருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த மோட்டர் தான் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறேன். மோட்டர் ஆன் பண்ணுறப்ப நம்ம செஞ்சு வச்ச கிட்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. அதே கூட மோட்டரும் ஆன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல க்ரீன் லைட் எரியுது மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் எப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டர் கட் ஆஃப் ஆகிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அலாரம் அடிச்சுட்டு இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளோட அந்த மெயின் சப்ளை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட டயக்ராம் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது சர்க்யூட் டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், 230 to 12 வோல்ட் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட். இது வந்து டிசியாக மாற்றுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கூடவே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வர டிசி வந்து பியூராக இருக்காது. அது பியூர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் கெப்பாசிட்டர், இல்லைங்க 16 வோல்ட் கெப்பாசிட்டர் கூட யூஸ் பண்ணலாம் 1000 மைக்ரோஃபேரட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர், BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று. வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இது வழியாக தான் சென்ஸ் ஆகி நம்மளுக்கு மோட்டர் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்சார் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, மோட்டர் கட் ஆஃப் பண்ணுறதுக்கும் மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு 2 ரிலே யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் டிசி ரிலே. நெக்ஸ்ட் இண்டிகேஷனுக்காக மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகிறதுக்கு ஆன் இண்டிகேஷன் க்ரீன் லைட்டும், ஆஃப் இண்டிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே வந்து 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய எல்இடிஸ். லாஸ்ட்டு நம்மளுக்கு அலாரம் அடிக்கிறதுக்காக ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பஸர். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதனால் மோட்டர் ஒன்று எடுத்துருக்குறோம். இப்போ 220 வோல்ட் ஏசி இன்புட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துறோம். டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஏசி இன்புட்டுக்கு கொடுத்துட்றோம். டிசி எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டருக்கு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்துறோம். ப்ளஸ்லையுமே மைனஸ்லையும் கொடுத்துட்றோம். எல்இடிக்கு இன்புட் கொடுத்துடலாம். மோட்டார் ஆன் ரிலேயில் பாசிட்டிவை கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது நெகட்டிவை 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃப் எல்இடிக்கு ஆஃப் ரிலேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக சீரிஸில். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃபில் வர பாசிட்டிவை கொண்டு வந்து நம்மளோட பஸரில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கொண்டு வந்து பஸரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டருக்கு இன்புட் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சப்ளை எடுத்துருக்குறோம். அதில் மோட்டர் ஆன் ரிலேயில் காமன் பாயிண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ண கடைசியில் நம்மளோட NO பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த NO பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம மோட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். நியூட்ரல் வந்து மோட்டருக்கு ஆஸ் யூஸ்வல் வந்து மோட்டருக்கு நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஃபேஸு நியூட்ரலுமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரிலேக்கு இன்புட் கொடுத்துடலாம். பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு வந்து ஆன் ரிலேவோட காயிலுக்கு வர பாசிட்டிவில் வந்து கொண்டு கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை கொண்டு வந்து நம்மளோட ஆஃப் ரிலேயோட NC பாயிண்டில் காமன் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு. அதே போல் அதோட NCயோட அவுட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ரிலேவோட இன்னொரு எண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆன் ரிலேவோட காயிலுக்கு இன்னொரு எண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் கொண்டு வந்து இந்த NC பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஆஃப் ரிலேயில் வர NC பாயிண்ட்டை ஆஃப் ரிலேவோட NCயில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது மூலமாக நெகட்டிவ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரிலேக்கு ஆஃப் ரிலேவோட NC வழியாக கனெக்ட் ஆகி வரும். இப்போ ஆஃப் ரிலேக்கு பாசிட்டிவ் சப்ளை வந்து காயிலுக்கு ஒரு எண்டில் கொடுத்துடலாம். நெகட்டிவ் சப்ளைவை இதே போல் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் நெகட்டிவ் வந்து பின், அதாவது ரெண்டாவது பின், காயிலோட ரெண்டாவது பின் எடுத்துகிட்டு வந்து BC547 டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். எமீட்டரை கொண்டு போய் எப்போ போல் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம், அதாவது நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஆஃப்லே வந்து ஹோல்ட் ஆன் ஆகிறதுக்காக பார்த்திங்கன்னா அதோட NO பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து நம்ம அந்த நெகட்டிவ்லேருந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாட்டருக்கு வந்து கொடுக்க போகிறோம். பேஸையும் அதே போல் நெகட்டிவ் கொண்டு எங்கே வாட்டர் ஓவர்ஃப்ளோ தான் அந்த இடத்துல வந்து அந்த 2 வயரை வச்சிட போகிறோம். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, வாட்டர் 2 டேங்குமே நம்பி தண்ணி நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த டியூப் வழியாக அந்த தண்ணி வந்து அந்த 2 வயர்லேருந்து டச் ஆகும். இப்படியே டச் ஆகிற பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிற அதே போல் அலாரம் அடிக்கி நம்ம வந்து சப்ளை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.